Hi students. இன்னைக்கு நம்ம வந்து 12th physicsல 5th லெசன்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन பார்க்க போறோம். சோ இது வந்து 5 மார்க்ல கேட்கலாம். சோ என்னன்னு பாருங்க. டாபிக் நம்பர் 5.1.1 displacement current and Maxwell's correction to Ampere's circuital law. The displacement current என்ன notation அப்படினா ID suffix d displacement current. Maxwell's correction to Ampere's circuital law. Ampere's circuital lawல Maxwell வந்து என்ன கரெக்ஷன் பண்றாரு சோ அப்படிங்கறத பாப்போம். எதுக்காக அந்த கரெக்ஷனை பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா 4th லெசன்ல நம்ம படிச்சிருப்பீங்க இல்லையா? என்ன அப்படினா time varying the magnetic field produces an electric field. அதாவது டைம் பொறுத்து magnetic field சேஞ்ச் ஆயிருச்சு அப்படினா அது எதா மாறும்? எலக்ட்ரிக் ஃபீல்டா மாறும் அப்படினு Faraday சொல்லிருப்பாரு. இதுல Faraday's laws of electromagnetic induction. அப்ப மேக்ஸ்வெல் என்ன கேக்குறாரு அப்படினா ஓகே நீங்க சொன்ன கரெக்ட். magnetic field சேஞ்ச் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டா மாறுது அப்படினா எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும்போது magnetic field ப்ரொடியூஸ் ஆகலாம் இல்லையா அப்படினு கேக்குறாரு. ஓகே டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் magnetic field. கண்டிப்பா பண்ணலாம் இல்லையா? ஏன்னா magnetic fieldல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வருதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும்போது magnetic field உருவாகலாம் அப்படிங்கறத அவர் நம்புறாரு. ஏன்னா the nature must possess symmetry. இயற்கை வந்து எதை விரும்புது? symmetry. symmetryனா சமச்சீர், ஒரே மாதிரி. இப்போ ஒரு உடம்பு இருக்கு அப்படின்னா இந்த இதுக்கு நேரா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் இல்லையா? இத நேரா பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு கண்ணு, இங்க அதே மாதிரி கண், அதே ஸ்பேஸ், அதே மாதிரி நோஸ், அதே ஸ்பேஸ் இந்த சைடு. அப்ப ஒவ்வொரு பக்கத்தை எடுத்துக்கிட்டாலும் நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கமும் இந்த பக்கம் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. இயற்கை வந்து நேச்சர் வந்து அததான் விரும்புது. இதான் சிமெட்ரி. அப்ப எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்குதோ அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கறத நம்புறாரு. அத கிளியர் பண்றதுக்காக தான், ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் அவரு ரெண்டு லால மாடிஃபிகேஷன் கொண்டு வராரு. ஒன்னு வந்து Faraday's laws of electromagnetic induction. என்னது? அது என்ன சொன்னாருல? Time varying the magnetic field produces electric field. அதை இவர் மாத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும்போது magnetic field ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கொண்டு வராரு. அதான் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு இவர். ஒன்னு. இன்னொன்னு அத அவர் எந்த லாவை மாடிஃபை பண்றாரு அப்படின்னா Ampere's circuital law. Ampere's circuital law ஃபார்முலா நமக்கு தெரியும். In order to understand how the changing electric field produces magnetic field, okay, we need to consider what? Charging a parallel plate capacitor. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு மேக்ஸ்வெல் சொல்றாரு. அதை ப்ரூவ் பண்றதுக்காக நான் எதை கன்சிடர் பண்றேன் அப்படின்னா சார்ஜிங் a parallel plate capacitor. ஒரு parallel plate capacitorனா எத்தனை பிளேட்ஸ் இருக்கும்? ரெண்டு பிளேட்ஸ் இருக்கும். See, this is a plate 1. Okay, this is plate 2. ரெண்டு பிளேட்ஸ். These two plates are separated by a distance small d. d distanceல பிரிச்சு வச்சிருக்கேன். Here the medium, this is the medium, there is a non-conducting medium for current இல்லையா? of I அப்படின்னு சொல்லலாம். கரண்ட்க்கு நான் கண்டக்டிங் ஏரா கூட இருக்கலாம், இல்ல வேக்கமா இருக்கலாம் அந்த இடத்துல இல்லையா? அதுல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஏன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு மீடியம் வேணும். ஓகேங்க. so these two plates are now charging. எப்படி சார்ஜ் ஆகும்? ஒரு பேட்டரி கனெக்ட் பண்றேன். see, one battery. So this is the symbol of what? DC source. DC source. Okay va? So ஏனா AC source விட DC source தான். ஏனா AC டிசென்ட்ரலைசர் படிச்சிருப்பீங்க. சார்ஜிங் பேட்டரிங்கிறது வந்து AC source பொறுத்த வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா முடியாது. சோ அதனால தான் சார்ஜிங்க்கு வந்து DC யூஸ் பண்றது பெஸ்ட். நம்ம மொபைல் பேட்டரி கூட சார்ஜ் பண்றதுக்கு நம்ம AC DC கன்வர்ட் பண்றதுக்கு ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணி அந்த DC source மூலமா தான் சார்ஜ் பண்ணி. So here DC source. So the DC sourceல இருந்து கரண்ட் வருது இல்லையா? இது ஆன் பண்ணிடுங்க. இப்போ இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னன்னு சொல்றேன்? IC, conduction current அப்படினு சொல்றேன். ஓகே. So now the two plates are charging. இப்போ அது என்ன ஆகும்? I am changing the current. current value change பண்றேன், increase பண்றேன். அப்ப current என்னது? flow of charged particles. அப்ப current value increasesனா flow of charged particles are also increases. Number of charged particles increases. அப்படினா நிறைய சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. சோ அப்ப அந்த சார்ஜ் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே இதுல ஸ்டோர் ஆகுது. சோ இதுல பாசிட்டிவ் சார்ஜ், in this plate negative charge. Okay, so at the same time
here magnetic field is produced. இந்த current carrying wire இருக்கு இல்லையா, இத சுத்தி என்ன ப்ரொடியூஸ் ஆகும், magnetic field வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? see அப்ப நமக்கு தெரியும் இத சுத்தி magnetic field ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? so we can use Ampere's circuit law எதுக்கு, to calculate the strength of the magnetic field at point. okay, so பாருங்க, the strength of the magnetic field at any point over any closed loop can be calculated by using which formula? Ampere's circuit law. எழுதுறேன் பாருங்க, Ampere's circuit law for what? To calculate the magnetic field at a point over any closed loop. எந்த ஒரு closed loop எடுத்தாலும், ஏன்னா Ampere's circuit law எங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், closed loopல. சோ என்ன ஃபார்முலா, the line integral என்னது, sum of அப்படினு அர்த்தம். இதுல இருக்கிற எல்லா magnetic field ஆட் பண்ண போறோம், அதான் sum of. so the line integral of the closed surface. okay, yes, the line integral of the magnetic field at any point over any closed surface is equal to mu naught times the total current that is denoted by letter I. okay, total current, right, in the closed surface with respect to time. so the equation number 1. so okay, so இந்த Ampere's circuit law-வை நான் யூஸ் பண்ணனும் அப்படினா என்ன வேணும், எனக்கு ஒரு closed loop வேணும். so எங்க வேணாலும் closed loop எடுக்கலாம், நான் இந்த இடத்துல எடுக்கிறேன். இது ஒரு closed loop. ஓகேவா? see this is a closed loop. this is a closed loop. பார்க்கிறதுக்கு எலிப்ஸ் மாதிரி இருக்கும், ஆனா வயரை சுத்தி தான் அந்த closed loop எடுத்துக்கிறேன். சோ அது எலிப்ஸ் கிடையாது, சர்க்குலர் ஷேப். ஆனா போர்ட்ல நம்ம டயகிராம வரையும் போது இப்படி எலிப்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனா அது என்ன ஷேப், சர்க்கிள். ஓகே, சரி, சர்க்குலர் ஷேப்ல வந்து நான் என்ன பண்றேன், ஒரு லூப்பை கன்சிடர் பண்றேன். இப்படி ஒரு லூப் கிடையாது, இமேஜினரி. சோ அதனால இந்த லூப்புக்கு என்ன பேரு, இது யார் சூஸ் பண்ணா அப்படின்னா மிஸ்டர் ஆம்பியர். so the loop is what, Amperian loop அப்படினு சொல்லுவோம். so இந்த லூப்ல வந்து பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட்ல இருந்து எல்லா சைடு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். உடனே பாப்பீங்க, என்ன சார் இங்க டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு, இங்க அதிகமா இருக்கு, அப்படி கிடையாது. சர்க்கிள் தான், அது வரையும் போது அப்படி வரைய முடியும் போர்ட்ல வரையும் போது. மத்தபடி இந்த இடம் இதெல்லாம் ஒரே டிஸ்டன்ஸ், தட் இஸ் ஆர் ஓகே ரேடியஸ். எனிவே, சோ இதுல ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றேன். அப்ப இதுல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேல்யூ சேம், ஏன்னா அந்த எல்லா பாயிண்ட்ஸும் மிட் பாயிண்ட்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். சோ திஸ் இஸ் த பாயிண்ட் P. இந்த பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட். சோ by using Ampere's circuit law, by using which law, Ampere's circuit law, the magnetic field at P over an Amperian loop என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், the same formula. so இது சர்ஃபேஸ் ஒன்னு எடுத்துக்கலாமா. so இப்ப closed integral இந்த closed surfaceல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப closed integral இருக்கிற total magnetic field. so here surface 1, the next B vector dot dl vector is equal to mu naught. here இதுல flow கூடிய கரண்ட்க்கு என்ன லெட்டர் போட்டுருக்கேன், IC, conduction current. so இந்த total current தான் அது. ஓகேவா? சரி, IC அப்படினு போட்டேன். this is equation number 2. IC னானது conduction current. சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா I am going to extend the surface of what, the closed path. இந்த closed path ஓட surface extend பண்றேன். எப்படினா இங்க பாருங்க, இப்படி extend பண்றேன். இப்படியே extend பண்றேன். so now this is surface 2. இது என்ன ஷேப் பாத்தீங்க அப்படினா balloon shape. ஓகே, அப்ப S1 என்கிற சர்ஃபேஸ் சர்க்குலர் ஷேப், S2 என்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஷேப், பலூன் ஷேப். பட் see the outer boundaries என்ன, அந்த edges, இந்த எட்ஜும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? so see outer
boundaries of the surfaces S1 and S2 are same. Okay va? Sure. Then what about the amount of current in the surface S2? S1 ல வந்து current IC, ஆனா S2 ல current 0. ஏன்னா இந்த wire இது வரைக்கும் ஓகே IC, இந்த கெபாசிட்டருக்குள்ள என்ன ஆகாது, current flow ஆகாது. ஏன்னா கெபாசிட்டர்ல வந்து என்னதான் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா சார்ஜஸ் தான் ஸ்டோர் ஆகும். அப்ப கெபாசிட்டர்ல என்ன ஆகாது, current வராது. அப்ப செகண்ட் சர்ஃபேஸ் எதையும் கவர் பண்ணி வருது அப்படின்னா இந்த கெபாசிட்டரையும் கவர் பண்ணி வரதுனால கண்டிப்பா இந்த பாயிண்ட்ல அதுல சூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ல வந்து கரண்டோட வேல்யூ 0. ஏன்னா there is no current inside that. ஓகேவா? So by Ampere's circuital law, Ampere's circuital law என்ன ஃபார்முலா? closed integral for surface 2 B vector dot dl vector is equal to mu naught into, here there is no current, ஏன்னா இதுக்குள்ள வந்து வயரும் வராது, அது மட்டும் இல்ல உள்ள கரண்ட் என்டர் ஆகாது. அந்த கரண்ட் எதா மாறி இருக்காங்க, சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப கரண்ட் இருந்தா இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட், சார்ஜ் இருந்து இதுக்குள்ள என்ன ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கன்வர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகேவா? இது யார் சொன்னது, மைக்கேல் ஃபாரடே சொன்னது இல்லையா? டைம் வேரியிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓகே ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். டைமை பொறுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய அந்த மாற்றம் தான் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே. அப்ப இதுக்குள்ள கரண்ட் இல்ல, சோ இன்டு 0. சோ க்ளோஸ்ட் இன்டெகிரல் here surface S2 B vector dot dl vector equal to 0. This is equation number 3. இத பாருங்க, second equation Ampere's circuital law தான் for the first surface. Then second formulaவும் Ampere's circuital law for the second surface. ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. first surfaceல current இருக்கு, second surfaceல current இல்ல. சோ அப்ப அதுல என்ன இருக்கு, some inconsistency இல்லையா? Inconsistency-னா லைக் முரண்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா? Inconsistency in equation 2 and 3. சோ அதனால என்ன பண்றாரு அப்படின்னா மேக்ஸ்வெல் வந்து அந்த இடத்துக்கு வராரு. அவர் என்ன பண்றாரு, Ampere's circuital law வந்து மாடிஃபை பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா we are increasing the current, okay, அதே நேரம் இதுக்குள்ள சார்ஜஸோட நம்பர்ஸும் கூடிட்டே இருக்கும். அப்ப here also கூடிட்டே இருக்கும், equal number of positive, equal number of negative. So which one is produced, electric field is produced. என்ன ப்ரொடியூஸ் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. அது உண்மைதானே? ஏன்னா இது பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட், இது நெகட்டிவ்லி சார்ஜ் பிளேட். அப்ப கண்டிப்பா சார்ஜ் சுத்தி என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்க இருந்து எங்க ஃப்ளோ ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல். சப்போஸ் நம்ம கரண்டோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகுது இல்லையா? அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்க்ரீசஸ், that is nothing but electric flux. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுது இல்லையா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும்போது அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கணும் due to the magnetic field. அதனால தான் அந்த டயகிராம்ல உங்களுக்கு இங்கே IC போட்டுருக்கான், ஆனா இந்த இடத்துல மட்டும் கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல இல்ல. there is no contact between the two plates. சோ இதுக்கு அவரு காஸ் லாவோட ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றாரு. நம்ம படிச்சிருப்போம் காஸ் லா இல்லையா? by Gauss law. Gauss law என்ன ஃபார்முலா சொல்லிருப்போம், electric flux is equal to closed integral E vector dot dA vector which is equal to Q by epsilon naught. Gauss law ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கும், எடுத்து பாருங்க. சோ இதுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது EDA cos theta, theta value 0 degree நாங்க படிச்சிருக்கோம். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் and dA both are in the same line. So அப்ப E வெளிய எடுத்துட்டோம் அப்படின்னா closed integral dA is equal to Q by epsilon naught. From this E into integral dA, A is equal to Q by epsilon naught. Okay வா? சரி, நமக்கு தெரியும் we know the formula of instantaneous current. என்ன formula? dQ by dt is equal to d by dt of Q. Q க்கு என்ன போட்டுக்கலாம், epsilon naught மேல கொண்டு வந்தா epsilon naught EA. So I is equal to d by dt of epsilon naught
வெளியே கொண்டு வந்துருவோம் இல்லையா? எப்சிலான் நாட்ங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட் பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ். இங்க பெர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ் mu naught. சோ எப்சிலான் நாட் வெளியே கொண்டு வந்துட்டேன்னா d by dt of EA which is equal to epsilon naught into d by dt of EA. EA என்ன எதுக்கோட ஃபார்முலா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஓட ஃபார்முலா. சோ phi E I is equal to ஓகேவா? சோ அப்ப இது ஈக்குவல், இது ஒரு கான்ஸ்டன்ட், வேணா ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பல் போட்டுக்கலாம். ஓகேவா? சோ அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா டைமை பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆயிருச்சுன்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? கரண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அதான் இங்க நடக்குது இல்லையா? டைமை பொறுத்து இங்க என்ன ஆகுது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும்போது அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகணும்? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும், which is equal to the current. சோ அப்படி இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் தான் டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கரண்ட் இருந்துச்சுனால அங்க என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். சோ இப்படிதான் அந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. சோ இதை யூஸ் பண்ணி ஓகேவா? சேஞ்சிங் பை காஸ் லா இல்லையா? சேஞ்சிங் electric flux or electric field with respect to time is equal to current. That current is called displacement current அப்படிங்கறத யார் சொல்றா? மேக்ஸ்வெல் சொல்றாரு. சோ அப்ப மேக்ஸ்வெல் என்ன பண்றாரு? ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் மாடிஃபை பண்றாரு. சோ மேக்ஸ்வெல்ஸ் ஓகே modified என்னலாம்? ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. அப்ப டோட்டல் கரண்ட் I என்கிறது எதெல்லாம்? IC இருக்கும், ID இருக்கும். IC கண்டக்ஷன் கரண்ட், ID என்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட். அப்ப எப்படி ஃபார்முலா மாறும்? இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஜெனரல் ஃபார்முலா என்ன? B vector dot dl vector is equal to general formula mu naught I. இது எப்படி சேஞ்ச் பண்றேன் பாருங்க. closed integral B vector dot dl vector is equal to I. I க்கு பதிலா போட்டுக்கலாம் mu naught into IT IC plus ID. ஓகேவா? சோ இதான் வந்து modified form of ambient circuit law. இத Maxwell's circuit law அப்படினும் சொல்லுவாங்க. சோ இத பிரிச்சேன் அப்படினா B vector dot equation number 4 கொடுத்துக்கலாம். B vector dot dl vector equal to mu naught IC plus mu naught ID. ஓகேவா? சரி. சோ அப்ப இவர் கரெக்ட்டா ப்ரூவ் பண்றாரு. என்ன ப்ரூவ் பண்ணாரு? அப்ப கரண்ட வேரி பண்ணிட்டே வந்தோம் அப்படினா இங்க சார்ஜஸ் இன்கிரீஸ் ஆகும். சார்ஜஸ் இன்கிரீஸ் ஆகுறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ, ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ or number of electric field lines, that is nothing but electric flux வந்து சேஞ்ச் ஆகுது. அப்ப electric flux சேஞ்ச் ஆகும்போது ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? அப்ப கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா அங்க என்ன இருக்கும்? அதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அப்ப இங்க பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட், இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப there is some disturbance is produced between the two fields, electric field and magnetic field. So அப்ப அந்த ஸ்பேஸ்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வேவ்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. வேவ், that wave is called electromagnetic waves. So இந்த இதுதான் electromagnetic wave அப்படிங்கறத வந்து மேக்ஸ்வெல் வந்து தியரிட்டிக்கலா சொன்னாரு. எக்ஸ்பெரிமெண்டலா வந்து அவரால ப்ரூவ் பண்ண முடியல. ஆனா எதை ப்ரூவ் பண்ணாரு? ஃபாரடே சொன்னார் இல்லையா? என்ன சொன்னாரு? டைம் வேரியிங் the magnetic field produces electric field ன்னு சொன்னாரு. மேக்ஸ்வெல் என்ன ப்ரூவ் பண்ணாரு? டைம் வேரியிங் the electric field produces magnetic field அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணாரு with the help of displacement current அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணாரு. இன்னொன்னு வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ்னால எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் இந்த கன்வர்ஷனால அந்த டிஸ்டர்பன்ஸ்னால இந்த ஸ்பேஸ்ல வந்து ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். that is nothing but electromagnetic waves. So the speed of the electromagnetic wave okay is equal to the speed of light. ஏன்னா லைட்ங்கிறது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். என்ன வேல்யூ? ஸ்பீடு 3 into 10 power 8 meter per second. I mean 3 lakhs kilometer per second அப்படின்னு சொன்னாரு. சோ இதை எக்ஸ்பெரிமெண்டலா வந்து 1888ல வந்து ஹென்ரி ஹெட்ஸ் என்கிறவர் என்ன பண்ணாரு? எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சரியா? சோ அதுல வேல்யூ கூட கொடுத்திருப்பாரு. அதுல frequency வேற சொல்லிருப்பாரு. Frequency of what? Electromagnetic waves according to Hertz இல்லையா?
frequency of what? Electromagnetic waves ஓட frequency 5 into 10 power 7 hertz அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணார். கண்டிப்பா அப்ப அந்த வேவ்ஸ்க்கு என்ன இருக்கும்? வேவ் லெந்த் இருக்கும். என்ன ஃபார்முலா வேவ் லெந்த்க்கு? nu equal to c by lambda. லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. lambda is equal to c by nu. So c value, speed of light 3 into 10 power 8 by 5 into 10 power 7. So நான் இத ஒரு 10 இங்க எடுத்துட்டேன்னா 30 into 10 power 7 by 5 into 10 power 7. 10 power 7 10 power 7 cancel is equal to 6 meter. அப்ப electromagnetic wave ஓட wave length 6 meter. அதோட frequency வந்து according to hertz 5 into 10 power 7 hertz. அவர் யூஸ் பண்ண ஃபார்முலா frequency க்கு 1 by நம்ம படிச்சிருப்போம் லாஸ்ட் லெசன்ல 2 pi into root LC. சோ இது வந்து ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ணிருப்பாரு. சோ இது ஒரு முக்கியமான क्वेश्चन. சோ இன்னொன்னு இங்க கரண்ட வேரி பண்ணதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேரி ஆகி டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு. ஏன்னா சார்ஜஸ் இன்கிரீஸ் ஆகுது. ஒருவேளை there is a constant current நான் எழுதலாம் case 1 there is a constant current அப்படினா constant current ஆச்சுனா இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேரி ஆகாது. அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் இருக்காது. id equal to 0. அப்ப டோட்டல் கரண்ட் I என்கிறது id இருக்காது இல்லையா? only IC. ஓகேவா? சரி, between the plates வருவோமே. case 2 என்னது? between the பிளேட்ஸ்க்கு உள்ள வந்து இந்த கரண்ட் வருமா? வராது. கண்டக்ஷன் கரண்ட் வராது. அப்ப இங்க என்ன கரண்ட் மட்டும் தான் இருக்கும்? டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் மட்டும் தான் இருக்கும். அப்ப கண்டக்ஷன் கரண்ட் 0. சோ டோட்டல் கரண்ட் I is equal to only the displacement current. எப்ப வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட் வேரி ஆகுதோ அப்ப கண்டக்ஷன் கரண்டும் இருக்கும். இங்க பை சேஞ்சிங் தி எலக்ட்ரிக் ஃபீல்டால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்டும் இருக்கும். சோ முக்கியமான 5 மார்க் क्वेश्चन நல்ல தெளிவா பாத்துக்கோங்க. ஓகே, थैंक यू.